சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, உடல் நலத்தை பாதுகாக்கிறோம். ஆனால் மனநலத்தை பாதுகாக்கிறோமா? உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா உடனே நம்ம டேப்லெட் எடுக்கிறோம். ஒரு சின்ன ஒரு தலைவலியை கூட தாங்கிக்க முடியல. உடனே எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த டேப்லெட்டை இமீடியட்டாக எடுத்து அந்த தலைவலியில் இருந்து ரெக்கவரி ஆகிற நினைக்கிறோம். ஆனால் மனசில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை எந்த மாத்திரையை போட்டால் மனசில் இருக்கக்கூடிய நோய்கள் தீரும் அப்படின்றத யாருமே பார்க்கல. ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம், இருக்கிறதுல பெஸ்ட்டு டாக்டர், பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. ஆனால் புருஷனும் பொண்டாட்டியும் கவுன்சிலிங்க்கு போங்க அப்படின்னா, இல்லை கவுன்சிலிங் போகிற அளவுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா, நான் மனநிலை பாதிக்கப்பட்டவனா, இந்த மாதிரியான விஷயங்களால் யாரும் அதுக்கு போகிறதும் இல்லை. ரெண்டாவது, மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க ஆசைப்படவும் இல்லை. அதனால் வாழ்க்கையில் மிக மோசமான விளைவுகளை நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் இங்கே யாருக்குமே இல்லை. அப்போ ஒரு மனநல மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கூட அவ்வளோ நம்ம வெட்கப்படுறோம். நமக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, மற்றவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் படியை நாம் அடுத்தவ மேலே போட்டு அதில் கடும் மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாக்கிட்டே இருக்கோம். முதல்ல மனசில் உங்களுக்கு என்ன குறை இருக்கு? இங்கே மனசில் குறை இல்லாதவர்களே இல்லை. ஒரு குறையும் நீங்கள் அதை புரிஞ்சு அதை எப்படி தீர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அப்பப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை அப்பப்போவே தீர்க்கலாம். அதை தீர்க்க முடியாமல் விட்டுட்டிங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும், வெட்ட வளரும். அதை நம்ம அழிக்கவே முடியாது. தொடர்ந்து அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நடக்க மனுஷன் என்ன பண்ணுறான், பாதி ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது அவனுக்கு யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ஆத்திரமும் கோபமும் வந்து போகுது. அப்போ மனுஷன் மேலே காட்டுறான், அடுத்த மனுஷன் மேலே இவனால தான். இது மூலமாக வெறுப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ மனசில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்ப்பதற்கு 2 வழிகள் இருக்குது. அந்த 2 வழிகளை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா குறைகளுக்கு உண்டான தீர்வுகள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். எப்படி போகிறதுன்னு தெரியலன்ற குழப்பம்தான் இருக்கு தவிர, இப்படி தான் போகணும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம பயணம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க விரும்பவும் இல்லை. வாழ்க்கையை எப்படியாவது ஓட்டிட்டா போதும், இன்னும் 5 வருஷம் இருந்தால் போதும், இன்னும் 10 வருஷம் இருந்தால் போதும், 40 வயசு வரைக்கும் இருந்தால் போதும், 50 இருந்தால் போதும், 60 இருந்தால் போதும்னு நாம் ஒரு ஏஜை கிளியர் பண்ணிட்டோம். அடுத்தது 50 வருது. வந்ததுக்கப்புறம் அத்தனை பிரச்சனைகளும் தலைக்கு மேலே ஏறுது. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கணுன்ற ஒரு தீர்மானம் உங்களுக்கு இருக்குதா? முதல்ல அப்படி இல்லை அப்படின்னா அந்த தீர்மானத்தை உருவாக்குங்க. முதல்ல உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை தயவு செய்து செலவு பண்ணுங்க. நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு நினச்சா கூட அப்பையும் உங்கள் கையில் மொபைல் தான் இருக்கு. இப்போ மொபைலை வச்சுட்டு சும்மாவா பார்த்துட்டு இருக்கீங்க? மொபைலில் என்ன பண்ணுறீங்க? எதையோ பார்க்குறீங்க, யாரோ சொல்கிறத கேட்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு எழுத்தை படிக்கிறீங்க. ஆக மொத்தம் நீங்கள் அமைதியாக இல்லை.
ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் மூளையும் உங்கள் மனசும் சிந்திச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ உங்களை பற்றி நீங்கள் எதையுமே யோசிக்கவே இல்லை. நீங்கள் யோசிச்சு இருக்க தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கலாம். பிளைண்டாக சொல்கிறது வேற. பிளைண்டாக எதை வேணாலும் சொல்லிடலாம். ஆடத் தெரியாதவனுக்கு தெரு கோணன்னு சொல்லுவாங்க பழமொழி. ஆடத் தெரியாதவன் அப்படி தான் சொல்லுவானா, தெரு கோணையாக இருக்குது, அதனால தான் என்னால் ஆட முடியல. தெரு மட்டும் நல்லா இருந்தால் நான் மைக்கேல் ஜாக்சனுக்கு நான் கற்றுக் கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி. அப்போ எதை வேணாலும் சொல்லலாம். நாம் நினைக்கிறோம் நாம் சொன்னதை மற்றவங்க நம்புகிறாங்கன்னு. ஏன்னா அவங்க நம்ம முன்னாடி தலையாட்டுறதை தாண்டி வேற எதையும் அவங்க செய்ய போகிறது இல்லை. ஆனால் ரியல் ஃபேக்ட் என்னென்னா, நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோமோ மற்றவங்க நம்ம முன்னாடி தலையாட்டுறாங்கன்றதுக்காக அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நாம் நம்புகிறோம் பாருங்கள், அதுதான் தப்பு. அவங்க ஏற்றுக்கலை. அவங்க ஃபைனலாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? இவன் சரியான பைத்தியம், இவன் சரியான பைத்தியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம முன்னாடி ஏன் தலையாட்டினாங்க அப்படின்னா, நாமளும் யாராவது நம்மளோட பிரச்சனைகளை சொன்னால் நம்ம தலையை ஆட்டுவோம். அப்போ நம்ம அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்லாம் இல்லை. நம்மளும் அவங்களுக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் பேசுவோம். இவன் சரியாக இருந்தால் ஏன் இத்தனை பிரச்சனை அப்படி நாம் நினைப்போம். ஆக மொத்தம் மற்றவங்க கிட்ட நம்ம சொல்கிறதால, அவங்க தலையாட்டுறதால நம்முடைய விஷயங்களுக்கு முடிவு கிடைச்சிடுச்சு, இல்லை நமக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிடுச்சு அப்படின்னு நாம் நினைக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. அப்போ 2 வழிகள். ஒன்று, ரெண்டுமே ஃபாலோ பண்ணணும். 2ல் 1 இல்லை, ரெண்டுமே ஃபாலோ பண்ணணும். கடவுளோட நம்பிக்கையை அதிகரிக்கணும். 2வது, உங்களுடைய குறைகள் என்ன இருக்குதுன்றத ஒரு பேப்பரில் எழுதி அதுக்கு என்ன பதில் அப்படின்றதும் பதிலாக எழுதணும். ஸோ என்ன கேள்வின்றதும் உங்ககிட்ட தான் இருக்கு. அதற்கு உரிய பதில்கள் 6, 7, 8, 10 கூட எழுதுங்க. அதை மறுபடியும் எது கரெக்டுன்னு ஒவ்வொன்றா டிக் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணதில் மறுபடியும் யோசிங்க. இப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குதோ அதுதான். அதற்கு உண்டான வழிகளை நீங்கள் உருவாக்குங்க. ஒரு 1 hour என்னைக்கும் யாரும் எதை பற்றியும் யோசிக்காம, எதை பற்றியும் கேட்காம, முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை நான் களைய போகிறேன், அதற்கு உரிய வழிகளை என்னோட சாயப்பா எனக்கு கொடுக்க போகிறாரு, அந்த நம்பிக்கையோடு தான் நீங்கள் இதை ஆரம்பிக்கணும். ஆரம்பிப்பீங்களா? இன்னைக்கு ஆரம்பிக்கலாமா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம பயிற்சி காலம் கிட்டத்தட்ட ஏறிக்கிட்டே இருக்குது. 48 நாள் அப்படின்றது சீக்கிரமாக முடிய போகுது பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம தயாராகணும். இது பெரிய பொறுப்பு நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு சாயப்பா. அதே மாதிரி 7 நாள் பயிற்சியும் முடிய போகுது. உங்கள் மனநிலை எப்படிப்பட்டது இந்த பயிற்சியின் மூலமாக அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. சேஞ்சஸ் இருக்கா, சேஞ்சஸ் இல்லையா? சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க, சேஞ்சஸ் இல்லை அப்படின்றவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் 48 நாள் சொன்னக்கூடிய அத்தனை விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி இருக்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. 40 நாள் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. 48 days நான் இத்தனை நாள் வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் என்னோட மனநிலை இப்படி இருக்கு, இப்படி இல்லை, எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மேலோட்டமாக சில விஷயத்தை பார்க்கறதால நம்ம வாழ்க்கையில் ஆழ்ந்து யோசிக்க முடியாத நிலைக்குள்ள நம்ம தள்ளப்படுகிறோம். ஆழ்ந்து யோசிக்க முடியல. ஏன்னா யோசிக்க எதை யோசிக்கிறதுன்னு தெரியல. எங்கேயோ ஆரம்பிக்கிறோம், எங்கேயோ முடிகிறோம். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே முடிக்கல, எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிக்கிறோம். இதனால தான் வாழ்க்கையில் எதையுமே நம்மளால் சரியான முறையில் ஒரு நல்ல முடிவை தர முடியல.
நமக்கு எல்லா விஷயமும் தெரியும், நமக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. நமக்கு நிறைய நினைக்கிறோம், எனக்கு இதெல்லாம் தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமேன்னு. இது எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்குது. அதை நீங்கள் எப்போ யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, காலம் கடந்ததுக்கு அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிங்க. எப்போ யோசிச்சிருக்கணும்? என்னைக்கு ஒரு பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்ததோ அன்னைக்கு யோசிச்சு அன்னைக்கே முடிவு கட்டியிருக்கணும். அப்போது எதுக்கும் நீங்கள் முடிவு கட்டலை, அது அப்படி பெருகிடுச்சு. கேன்சர் மாதிரி. கேன்சரில் சில புண்ணுங்க, சில கட்டிலாம் இருக்கும். அது எந்த கட்டியை அறுத்தாலும் அது மறுபடியும் வரும். அப்போ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். அப்போ ஆரம்பத்திலேயே நம்ம எடுத்திருந்தா கிட்டத்தட்ட அது சால்வ் பண்ணியிருக்கலாம். ஆனால் விட்டுட்டோம், அலட்சியப்படுத்திட்டோம். நமக்கு எதுவும் வராது அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்தணும். ஓவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இது ஓவர் கான்ஃபிடென்ஸ். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ஸ். அதாவது யாருக்கும் எது வேணாலும் வரும், ஆனால் வந்தாலும் அதை நம்ம தாண்டலான்ற நம்பிக்கை இருக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எனக்கு வந்துட்டா ரிசல்ட்டு இப்படி ஆயிடுச்சுன்னா அதனால் நான் ரிசல்ட்டு எடுக்கலை. இப்போ என்ன நீங்கள் சாதிச்சிருக்கீங்க? எதையுமே சாதிக்கலை. ஏன் எதையுமே சாதிக்கலை? எல்லா விஷயத்துக்கும் பயப்பட்டீங்க. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அப்போது நீங்கள் பயப்படுறதாலேயோ இல்லை அந்த டெஸ்ட்டை எடுக்காமல் இருக்கிறதாலேயோ உங்களுக்கு வந்தது வராமல் போயிடுமா என்ன? அப்போது எது வந்தாலும் ஏற்றுக்கிட்டு அங்கே இருந்து நம்ம போராடலான்ற ஒரு தைரியம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் சாதிக்கவே முடியும். சாதிக்கலை, வாழவே முடியும். முதல்ல வாழ்வோம், அப்புறம் தான் சாதிக்கிறத பற்றி நம்ம பேசணும். அப்போ நிறைய பேருக்கு சில பிரச்சனைகளை பற்றி ஆழமாக யோசித்தாங்கன்னா ஒன்று பயப்படுறாங்க, இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, இல்லைன்னா கண்ணீர் விட்டு அழுது டயர்டாகி மனசும் உடம்பு உடஞ்சி போயிடுது. இதனால தான் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை அப்படின்னு வேற சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்காம இருக்கிறது தான் தப்பு. நினைக்கிறது தப்பு இல்லை. ஏன் நினைக்க சொல்கிறேன்னா, இன்னமும் நமக்கு வழிகள் இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் சாயப்பா சொல்லக்கூடிய வழிகளும் உங்களுக்கு தெரியும். கண்களை மூடிக்கிட்டே நடந்தா எங்கே பள்ளம் இருக்கோ தெரியலையே, கண்ணை திறந்தா பயமாக இருக்குது, பள்ளங்கள் இருக்குதுன்னு. அதனால தான் கண்ணை மூடிக்கிட்டு நான் மெதுவாக பொறுமையாக நிதானமாக நடக்கிறேன் அப்படின்னு நடக்கிறவங்க நிறைய. அப்போ பள்ளம் வருதுன்னா அந்த இடத்துல பள்ளம் இருக்குதுன்னு சொல்லி நின்றுடுவாங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இது பெரிய பள்ளம்லாம் இல்லைப்பா, நீ கண்ணை திறந்து நடக்கலாம் இல்லைன்னு. கண்ணை திறந்து நடப்பது மனசை இருக்கக்கூடிய வலிமையை சொல்லக்கூடிய வார்த்தை தான் கண்ணை திறந்து நடங்கன்றது. இப்போ மனசில் வலிமை இல்லை, மனசு ரொம்ப பலகீனமாகப்பட்டது, அதனால் கண்கள் மூடப்பட்டது, பாதை தெரியல. இப்போ மனசில் வலிமை இருக்கிறவ கண்ணை திறந்து பார்க்குறான், பாதையை தெரியுது, பாதை ரொம்ப கடினன்றதை உணர்றான். சரி, கடினமான பாதை தான், இது எப்படி கடக்க போகிறோம் அப்படின்றதுல அவனுக்கு யோசிக்கிறான். அதை யோசிக்கும் போது அவன் கடக்க முயற்சி பண்ணுறான். கடக்க முயற்சி பண்ணும்போது அவனுக்கு நம்பிக்கை பெருகுது, இதை நம்ம கடந்துட்டேன், இனி அதையும் கடந்துடுவேன். இதை கடந்ததால் அதை கடந்துடுவேன்ற நம்பிக்கை வந்துச்சு. இதை கடக்கலை, நான் இங்கேயே நிற்கிறேன்னா அவனுக்கு நம்பிக்கை வராது. பிரச்சனை எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? உங்கள் ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பாதையை கடந்த, நம்பிக்கை வந்துச்சு. நீ பாதையை கடக்கவே இல்லை, நம்பிக்கை வரலை. நான் கடந்ததால் இந்த இடத்துக்கு வந்த, நீ அங்கே நின்னதால் எந்த இடத்துக்கும் வரலை. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நேரத்தையும் காலத்தையும் கொடுத்துருக்காரு. மனுஷன் சரியான முறையில் திறமையாக பயன்படுத்துகிறவ ஜெயிக்கிறா,
பயப்படுறவன் திறமையை பயன்படுத்தாமல் இருக்கிறதால தூக்குறான். ஸோ எல்லாருமே ஜெயிக்கலாம், எல்லாருமே. நாம் என்ன பண்ணுறோம்? ஜெயிப்பதற்கு பயம், இன்னும் தோத்துடுவோமோ அப்படின்றதும் பயம். அதனால தான் நம்ம முடங்கி போயிட்டோம். இப்போல்லாம் 30 வயசு ஆனவங்களுக்கே ரொம்ப முகத்தில் ஒரு முதுமை வந்துடுது. 40 சொல்லவே முடியாது, 50 இருப்பாங்களானே தெரியாது. ஸோ 30 இயர்ஸில் அவ்வளோ டிப்ரெஷன். அதுக்கு முன்னாடி 60-70 தாண்டினவங்களுக்கு தான் அந்த முதுமை முகத்தில் தெரியும். ஆனால் இப்போ 30 தெரியுது. நான் ரீசெண்டாக ஒருத்தரை பார்த்தேன். நான் நினச்சேன் அவருக்கு 42-45 இருக்கும் அப்படின்னு. அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்களாண்ணே? கல்யாணம் இன்னும் இல்லைங்க அப்படின்னாரு. சீங்கல்ல. நான் சரி ஓகே, லேட் மேரேஜ் கேட்டு ஏதாவது ஃபீல் பண்ண போகிறாங்க. கல்யாணம் இன்னும் ஆகலைங்க, எனக்கு இப்போ தாங்க வந்து 24 ஆகுது. 24, தலையில் ஹேர் முடியே இல்லை, முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிவே இல்லை. தலையில் முடி கொட்டுறதுக்கு காரணம் 90% ஒன்லி ஸ்ட்ரெஸ். மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா தலையில் இருக்கிற முடிகள் நிச்சயமாக போகும். மன அழுத்தம் தான் காரணமாக இருக்குது. மெயினான டார்கெட்டே இதுதான். முடி கொட்டுறதுக்கும் உண்டானது மெயின் டிப்ரெஷன் அண்டு ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் தான் உணவு முறைகள். ஏன்னா உணவும் மிக முக்கியம். அதிகமான புரோட்டீன் சாப்பிட்டா முடி கொட்டாது. புரோட்டீன் இல்லாத சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா முடி நிச்சயமாக கொட்டும். ஆரோக்கியம் இல்லாத எந்த சாப்பாடை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டாலும் டெஃபினட்டாக முடி கொட்டும். இதெல்லாம் நம்ம ஆன்மீகத்தில் இருந்தும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுதுன்னா, என்னை பற்றி ஒரு விழிப்புணர்வை எனக்குள்ளே நான் ஏற்படுத்திக்கிறேன். எனக்கு முடி கொட்டும் போதெல்லாம் நான் பார்க்குறேன், ஓகே நான் மன அழுத்தத்தில் இருக்கேன், தூங்காமல் இருக்கேன், வேலை அதிகமாக இருக்குது, இல்லை கண்டதை சாப்பிட்றதால எதுன்றதை நான் யோசிப்பேன். யோசிக்கும் போது அதுக்கு உண்டான பதில்கள் தெரியுது. நான் யோசிக்காமல் நான் கேஷுவலாக போயிட்டேன் அப்படின்னா என்ன ஆகுறது? இருக்கிற அத்தனை தலைமுடியும் கொட்டிடும். தலைமுடி கொட்டுறதால அழகு போயிடுதுன்றதுக்காக இல்லை, ஆரோக்கியத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆரோக்கியம் கம்மியாக இருக்குதுன்றதுக்காக தான் அது ஒரு இது. பட் எதை போனாலும் நம்ம கவலைப்படவே கூடாது. எதை பண்ணாலும் சொல்லி என்கிட்ட கூட சொன்னாங்க, நீங்கள் தலைமுடியெலாம் நிறையா வச்சுருக்கிறதால தான் அப்படியே கெத்தாக கம்பீரமாக நிற்கிறீங்கன்னு. அவங்க சொன்ன உடனே அடுத்த நாளே போய் நான் ஹேர் கட் பண்ணேன். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தால் தான் நாம் வந்து இப்படி இருக்கோன்றது இது பண்ணக்கூடாது. அதை தாண்டின ஒரு விஷயம். அப்போ நாளைக்கு இதன் மூலமாக தான் இதுதான் என்னோட ப்ளஸ் அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நம்ப ஆரம்பிச்சிட்டோன்னா, அது நம்மளை விட்டுட்டு போயிடுச்சுன்னா அந்த இடத்துல நம்பிக்கை இல்லாத மனிதர்களாக நாம் மாறிவிடுவோம். இது எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, இதுதான் எனக்கு, அதுதான் எனக்கு அப்படின்னு எது மேலேயும் நீங்கள் ஒரு பிடிப்பை வச்சுட்டிங்கன்னா அது நாளைக்கு உடஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயங்கள், அது வெளியெல்லாம் தெரியாது. அப்போ அதுதான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டனை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கை அது வகிக்குது. அப்போ மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான சோகங்கள், இந்த சோகங்கள் ஏன் உருவாச்சு, எதனால் உருவாச்சு? புருஷனால் உருவாச்சா, பொண்டாட்டியால் உருவாச்சா, குழந்தைங்களால் உருவாச்சா? அப்போ ஏதோ ஒரு அடிப்படை காரணம் நிச்சயமாக இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய மன அழுத்தம் உங்களுக்கு வந்துச்சு. அப்போ இந்த மன அழுத்தத்தை ஏன் நீங்கள் வளர விட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் நீங்கள் இல்லை. அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரித்தது. ஸோ இந்த மன அழுத்தத்தால் வந்து நமக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு பார்த்தா, எல்லா விஷயமும் அங்கேருந்து தான் ஆரம்பமாகுது. மாரடைப்பு வருவதற்கு காரணமே அதிகப்படியான ப்ரெஷர், நிர்பந்தம், கட்டாயம். வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, இன்னும் நான் என்ன செய்வேன் அப்படின்னு
நம்ம கண்களை மூடிக்கிட்டு உலகத்தை என்னைக்கு பார்க்கறத நிறுத்தினோமோ அன்னைக்கே கண்களை மூடும்போது நமக்கு முன்னாடி அத்தனை பிரச்சனைகளும் நமக்கு இருந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. இது மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் நமக்கு ஏற்பட்டுச்சு. அது தொடர்ந்துச்சு. கடைசியில் நமக்கு கையில் ஒன்றுமே இல்லாத மனிதர்களாக போயிட்டோம். அப்போ ஆற அமர யோசிக்கணும், கொஞ்சம் நிற்கணும், கொஞ்சம் கவனிக்கணும். அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறதுல தப்பு இல்லையே. எல்லாருமே பரபரப்பாயிட்டாங்க. யோசிக்கலாம் நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறாங்க. பொறுமையாக ஆற அமர யோசிக்கிறவங்க எங்கேயும் போகிறதில்ல. வாழலாம், இப்பயே சொல்கிறேன், 100 வயசு வரைக்கும் வாழலாம். ஆனால் 100 வயசு வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டு வாழக்கூடாது, மாத்திரை இல்லாமலே வாழணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும். எது வந்தாலும் பதட்டப்படக்கூடாது. எது வந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. ஒரு அற்புதமான வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஏற்றுக்கோ. சாய்பாவை கும்பிட்டா பிரச்சனை வராதான்னு சொல்கிறவங்க மத்தியில் நான் ஒன்று தான் சொல்லுவேன், வந்தால் ஏற்றுக்கோ, அவர் காப்பாற்றுவார். இல்லை வரக்கூடாதுன்னா அப்புறம் அவரே எதுக்கு வாழ்க்கையில்? அப்புறம் அவர் இருக்கிறாருன்னா நீ வாழ்க்கையில் போராடுவதற்கு தான் அவர் உனக்கு உதவி செய்கிறார். உன்னோட பிரச்சனையை தீர்ப்பதற்கு மட்டும் அவரோட நோக்கம் இல்லை. நீ போராடி வெற்றி பெறணும். உன் கூடவே நின்று உனக்காக அவர் போரிடுவார், உனக்காக அவர் போராட்டத்தை மேற்கொள்வார். என்றைக்குமே ஒன்று தான் நான் நினைக்கிறது என் லைஃப்பில், நான் எப்போல்லாம் நான் போராடுறேனோ அப்போல்லாம் மகாபாரதத்தில் வர அர்ஜுனரும் கிருஷ்ணரும் என்ன உறவோ அதே உறவு தான் எனக்கும் சாயப்பாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்கிறேன். அப்போது என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லை துக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நான் ஒன்றா எடுத்துக்கிறேன். சந்தோஷத்தை விட துக்கம் எனக்கு நிச்சயமாக எல்லா மனுஷனுக்கும் அது கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் ஆற அமர யோசித்து பார்க்கும்போது இந்த கஷ்டத்தை தாண்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெரிய வாய்ப்பாக இருக்குமே அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது என்றைக்குமே என்னை ஏமாற்றவே இல்லை. எந்த விஷயமா இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் 1-2 விஷயங்கள் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா சொன்னால் அதை மற்றவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். ஸோ என்ன என்னோடய தனிப்பட்ட முறையில் ஃபெயிலியராக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸில் ஃபெயிலியராக இருக்கட்டும், எல்லாமே என் வாழ்க்கையில் இன்னும் 10 மடங்கு தான் எனக்கு கிடச்சிது. அந்த கஷ்டத்தை நான் அக்செப்ட் பண்ணி, அந்த கஷ்டத்தை நான் எதிர்த்து நின்று போராடும்போது என் கூட நின்று போராடினவர் சாயப்பா தானே. அப்போது இப்போ கூட ரீசெண்டாக கேட்டாங்க, உனக்கு இத்தனை ஃபெயிலியர்ஸ் உன் பர்சனல் லைஃப்பில் நடந்திருக்கு, எப்படி தாங்குற? இப்போது நான் சொன்னேன்ல, நேட்டிவ் பிளேஸ் போகும்போது கேட்டாங்க, 2-3 பேர் கேட்டாங்க, பார்த்தா அத்தனை பேருமே கேட்டாங்க. ஒரே விஷயம் சொன்னேன், ஒன்றுமே எந்த போராட்டமும் இல்லை அப்படின்னு. இல்லை நீ சும்மா சொல்கிற, இல்லை நான் யார் மேலே வேணாலும் சத்தியம் பண்ணுறேன், எனக்கு எந்த துன்பமும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. ஒரு கஷ்டத்தை தாண்டும் போதும் எனக்கு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் தான் கிடைக்குதே தவிர எனக்கு இருட்டு கிடைக்கல. இருட்டு கிடைச்சதுன்னா நான் ஃபீல் பண்ணுவேன், உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு. அப்போ எதிர்காலத்தை பற்றி என்ன, நீ அது தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றி என்ன முடிவு வச்சுருக்க? ஆனால் யாருக்கும் அன்பே சாய் அப்படின்றது தெரியாது, யாருக்கும் நான் சொல்ல விரும்பலை, விளம்பரத்தை தேடவும் நான் விரும்பலை. யாராவது கேட்டாங்கன்னா, இப்போ கேட்டாங்கன்னா கூட நான் சில பேருக்கு நான் சொல்கிறது இல்லை, அன்பே சாய் நீங்களா பேசுகிறீங்க, இல்லைங்க, அது ஏன்னு தெரியல. அது டோட்டலாக வேறு, இது டோட்டலாக வேறு. வியாபாரத்தில் கடவுளை கலக்கவே கூடாது. வியாபாரம் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் வியாபார நோக்கத்தோட கடவுளை நம்ம பயன்படுத்திக்க கூடாது. அதனால் நம்ம ஆஃபீஸ் பேரில் கூட சாயப்பாவோட ஃபோட்டோவோ இல்லை சாயப்பாவோட நேமோ கூட இல்லை. அதை தாண்டி மறைமுகமாக ஒரு பேரை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, அதை அன்பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன்,
குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய லெட்டர்ஸையும் ஒன்றா வச்சு அது கடைசியில் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூட ஆஃபீஸ் நேம் நான் யாருக்கும் சொல்லலை. ஏன்னா நம்ம பிஸ்னஸில் இருக்கிறவங்களும் அன்பே சாய் ஆடியோவை பார்க்குறவங்கள 10% இருக்காங்க. அப்போ எல்லா விஷயங்களும் பாருங்கள், எல்லாமே பக்கா பிளானு. ஆனால் ஃபைனலி என்ன ஆச்சுன்னா, நான் பார்க்கும்போது ஆஹா, இது சாயப்பாவுடைய உச்சரிக்கிறதுல இன்னொரு பேர் இல்லை இது அப்படின்னு. அதை வந்து இப்போ சொல்கிறதுக்கு கூட எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஆனால் நான் சொல்லக்கூடாது. இது கடவுள் எனக்கு கொடுத்த, சாயப்பா எனக்கு கொடுத்த கட்டளை, ஆர்டர். அப்போ பாருங்கள், எல்லா விஷயத்துலையும் அவர் முதன்மை வசிக்கிறாரா இல்லையா? நம்ம பேர் என்ன பண்ணோம், அப்பாவோட பேர், என் பேர், விச்சு பேர், இன்னும் 4-5 பேரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லெட்டர்ஸை க்ரியேட் பண்ணோம். ஆனால் ஃபைனலாக அந்த நேமை பார்க்கும்போது உடம்பு அப்படியே புல் அரிக்குது. இப்பையும் இவர், நீ என் பேரை இப்படி வைக்கலனாலும் நான் இப்படி வருவேன்ல அப்படின்னு உள்ளே இறங்கியிருக்காருன்னா அதுதான் நீ. அப்போ நம்ம ஆஃபீஸ் ஆரம்பிக்கும் போது பட்ட போராட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பில்டிங் ஓனரே வந்து, தம்பி வாடகை கொடுக்கல, அட்வான்ஸு நீங்கள் கொடுக்கல, அட்வான்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன், நீங்கள் அதுவும் கொடுக்கல, 2 மாதம் வாடகையும் கொடுக்கல, நீங்கள் காலி பண்ணிடுறீங்களா அப்படின்னாரு. அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டார். என்னதான் வசதி இருந்தாலும் நம்ம வாடகை கொடுக்காம இருக்கிறதுன்றது அவருக்கு பொறுத்த வரைக்கும் அது தப்பு தானே. கம்மியான வாடகை கொடுத்து கம்மியான அட்வான்ஸும் கேட்டு நம்ம அதுலேயும் நம்ம தப்பு பண்ணால் அப்போ என்ன ஆகும்? அந்த மாதிரியான கஷ்டத்துல எல்லாம் இருக்கும்போது தான் அது டக்குன்னு ஞாபகம் வந்தது. எப்படி கிருஷ்ண பரமாத்மா, நம்ம சாயப்பா, அர்ஜுனர், நானே, வேற யாருமே இல்லை, நான் தான். அந்த மாதிரி உங்களுடைய மனசுலையும் அந்த தாட்டை வச்சு நீங்கள் போராடணும். ஆனால் மனசில் இருக்கக்கூடிய எத்தனை பிரச்சனைகளை பார்க்கும்போது நீங்கள் பயப்படுறீங்கன்னா நீங்கள் போராடுற களத்துக்கே வரல. இப்போ அர்ஜுனர் போராடுறதுக்கு ஓகே வந்ததால தான் நமக்கு வந்து கிருஷ்ணருக்கு அந்த வேலை வந்தது. இல்லை நான் போராட மாட்டேன், எனக்கு அவங்களெல்லாம் என்னோடய சொந்த பந்தங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு இருக்கிற போர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஏகப்பட்ட பேர் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, நான் வரலை அப்படின்னா கிருஷ்ணர் வந்து அந்த இடத்துல எதையுமே செஞ்சுருக்க மாட்டார். செய்கிறதுக்கு எந்த ஒரு வேலையுமே நடந்திருக்காது அவர்கிட்ட. அப்போது வாழ்க்கையில் போராடுவதற்குத்தான் சாயப்பா நம்ம கூட இருக்கார், தோளோடு தோள் சேர்த்துருக்கார். அதில் வரக்கூடிய அந்த அன்பும் பண்பும் பாசமும் இருக்கே, அது வேற மாதிரி. நிறைய பேருக்கு சாயப்பாவுடைய அந்த பவர் தெரியல. எங்கிட்ட ஒரு சாரம் கேட்டாங்க, அண்ணா எனக்கு மட்டும் சாயப்பா எந்த விதமான மிராக்களும் ஏற்படுத்த மாட்டேன்றாரு, அவர் இருக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். அப்போ அவங்களோட லைஃப்பில் சில விஷயங்கள் சொல்லும்போது அவங்க போராடுவதற்கு தயாராகவே இல்லை. பிரச்சனைகளை பார்த்து இப்பயும் பயப்படுறாங்க. நான் சொன்னேன், ஏமா பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறீங்க, போராட தயாராக இல்லை. அப்போ இதை நீங்கள் இப்படி இருக்கும்போது எப்படி வந்து உங்களுக்கு அவர் இருக்கிறத காட்ட முடியும்? இல்லைண்ணா அவர் என் முன்னாடி வந்து காட்டட்டும், அதுக்கப்புறம் நான் போராடுறேன். அதாவது என்னென்னா, சில நியாயத்தை கடவுள் மாற்ற மாட்டார். எப்படி இந்தியாவில் பல 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 பிரிட்டிஷ் காலத்தில் போடக்கூடிய சட்டத்தை கூட இன்னமும் சில இடத்துல மாற்ற முடியல. அன்னைக்கு போட்ட ஒரு சட்டம் இன்னைக்கு வரைக்கும் சென்னையில் ஏதோ ஒரு இடம் சட்டுன்னு தெரியல, நான் யூடியூப்பில் பார்த்தேன். அன்னைக்கு ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு போலீஸ்கார் வந்து அங்கே நிற்பாராம். இதில் ஐ திங்க் அண்ணா மேம்பாலத்துக்கு இடத்துலையும் எங்கேயோ ஒரு போலீஸ்கார் நிற்பாராம். அப்புறம் விஐபி போகிற ஒரு இடம், அப்போது பிரிட்டிஷ் காலத்தில் அன்னைக்கு போட இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல செக்யூரிட்டி நிற்கிறாங்களாம். அந்த சட்டத்தை மாற்றுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கே, அதான். அப்போது மனுஷனுக்காக தான் அந்த சட்டம், அதுவே மாற்றுவதுக்கு எவ்வளோ கஷ்டம்னா கடவுளோட கொடுக்குற சட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ எல்லாருக்கிட்டையும் கடவுள் நான் இருக்கேன், நீ போராடு அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. 10வது படிக்கிற பையனுக்கு இதுதான் கொஸ்டின்னு, இந்த கொஸ்டினை வந்து நீ படிச்சுக்கோ, இதில் உனக்கு ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி.
அப்போ கடவுளுக்குன்னு போடுற சட்டத்தை கடவுள் எந்த காரணத்தை கொண்டும் மாற்ற மாட்டார். அப்போ எப்படி 10வது படிக்கிற பசங்களுக்கு இதுதான் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஊர் முழுக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த கேள்விகளை கொடுத்துட்டு இதை மட்டும் படித்து பதில் எழுதுனா எல்லாருமே 100க்கு 100 வாங்கிடுவாங்க. எல்லாருமே, எல்லா பசங்களும். ஏன்னா எக்ஸாம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டா போதாதா? அம்மா அப்பா எப்படி படிக்க வச்சிட மாட்டாங்களா? அப்போ எதுக்கு அப்போ பையனுடைய ஸ்கில் எப்படி தெரியும்? பையன் திறமையானவனா இல்லையான்றது எப்படி தெரியும்? இது மாதிரி தான் கடவுளுக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது. அவரோட சட்டத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம் வாழ்க்கையில் சாதிக்கவே முடியும். இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நான் அடித்து சொல்கிறேன், எதுவுமே உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு வரைக்கும் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் கடவுள் இருக்காரா? அவர் என் முன்னாடி ஒரு வார்த்தை என் முன்னாடி வந்து நின்றுட்டா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கடைசி வரைக்கும் கடவுள் காட்சி அளிப்பதோ இல்லை கடவுள் வேற ஒரு விஷயம் மூலமாக பேசுவதோ இல்லவே இல்லை. இந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் ஃபெயிலியர் தான். ஆனால் நான் சொல்லக்கூடிய பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க, போராடுவதற்கு தயாராக இருங்க. நீங்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய 2-3 பேர்களுக்கு எதிராக போராட போறீங்க, அவ்வளோதான். அப்போ நமக்கு சில விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். அது எதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா? நாம் அதனுடைய வீரத்தை சுத்தமாக அடியோடு போட்டு புதைச்சிட்டோம், தைரியத்தை புதைச்சிட்டோம், நம்பிக்கையை புதைச்சிட்டோம், சந்தோஷத்தை புதைச்சிட்டோம், வெற்றியை புதைச்சிட்டோம். ஒரு மனுஷனுக்கு எதெல்லாம் நல்லது தேவைப்படுதோ அத்தனையும் குழி தோண்டி புதைச்சாச்சு. அது புதைச்சதால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள். புதைச்சது நீங்க தான். இப்பயும் ஒன்று கெட்டு போகலை. இந்த நிமிடமும் எதுவும் உங்களை மீறி நடக்கலை, நீங்கள் தான் மீறி நடந்திருக்கீங்க. கடவுள் இப்பயும் உங்களை வாழ வைப்பதற்கு தான் இந்த பதிவே உங்கள் கண்ணில் காட்டியிருக்காரு. கடவுள் எல்லா வழியிலையும் காட்டுறாரு, எல்லா இடத்துலையும் காட்டுறாரு. சில பேர் சொல்லுவாங்க இது கலிகாலம், இந்த கலிகாலத்தில் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க, உலகம் கெட்டு போய் கிடக்குதுன்னு. அப்போது வாழ்க்கையில் நெகட்டிவிட்டி பர்சன்ஸ் மட்டும்தான் இதை பேச முடியும். பாசிட்டிவிட்டி பேசுகிறவங்க நிச்சயமாக இன்னொரு பார்வையையும் பார்ப்பாங்க. இந்த காலத்தில் எல்லாமே ஈஸியாக கிடைக்குது, எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. கலிகாலத்தை என்னைக்கும் ஸ்டார்ட் ஆகி இன்னும் பல வருஷங்கள் ஓடிட்டுருது அப்போது இதே 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. ஆனால் 20 வருஷத்துக்கு அப்புறம் 2000க்கு அப்புறம் வந்தக்கூடிய மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் லைஃப் வாழ்க்கையில். அதுக்கு முன்னாடியாவது ஏதாவது தெரியணும் அப்படின்னா 4 பேர்கிட்ட கேட்கணும். இப்போ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, ஃபோன் இருக்குது. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட 4 பேர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற இதே இல்லை. நீங்கள் பாட்டுக்கும் ஒரு லொக்கேஷனை போட்டு நீங்கள் பாட்டுக்கும் போய் சேரலாம். கரெக்டாக துல்லியமாக காட்டுது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை உடனே அடுத்த 10 நிமிஷத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் நல்லது தானே, இதெல்லாம் கெட்டது இல்லைல்ல. அப்போ கெட்டது மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னா உங்கள் மனசு அப்படிப்பட்டதாக இருக்குது. அப்போ நல்லது மட்டும் உங்கள் மனசுக்கு தெரியுதுன்னா உங்கள் மனசு அப்படிப்பட்டதாக இருக்குது. அப்போது குறைகள் அப்படின்றது வெளியில் இல்லை, நமக்கு உள்ளே இருக்குது. அந்த உள்ளே தான் கொஞ்சம் திரும்பி பார்க்க சொல்கிறேன். உள்ளே யாருமே திரும்பி பார்க்கல, வெளியில் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். வெளியில் மட்டும்தான் உலகம் வாழ்க்கை உண்மைன்னு நம்புகிறோம். ஆனால் வெளியில் இருப்பது அத்தனையுமே மாயைகள் சொன்னால் உங்களுக்கு ஷாக் ஆகுதா இல்லையா? அத்தனையுமே மாயைகள். ஏன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துக்கு போகிறீங்க, அந்த ஊர் அப்படியே தான் இருக்குது, அந்த தெரு அப்படியே தான் இருக்குது, ஏன் வீடு கூட அப்படி தான் இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க, வீடு மாறல.
இது என் வீடு நினைக்கிறோம், இது உங்கள் வீடா? கடைசி வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இந்த வீடு உங்களுக்கு சொந்தம். நீங்கள் போனதுக்கப்புறம் மறுபடியும் யார் அந்த வீட்டை இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நான் சின்ன குழந்தையில இருந்த இடம் தெருவில் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் நான் இல்லை, எனக்கு பதிலாக அந்த இடத்துல என் வயசில் இருக்கிற குழந்தைங்க இன்றைக்கி நடக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. அப்போ எதுவுமே நமக்கு கிடையாது. இன்றைக்கி நான் வாழ்கிற என் கூட இதெல்லாம் எனக்கு உதவி பண்ணுது, அவ்வளோதான். இது மாறும், நானும் மாறுறேன், அதுவும் மாறும். 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரோட கையிலையாவது ஃபோன் இருந்ததா? ஆனால் இன்றைக்கி எல்லாருடைய கையிலையும் ஃபோன் இருக்குது. ஒரு வீட்டில் 4 பேருனா 4 பேருக்கு ஃபோன். அன்றைக்கி 4 பேருக்கு, எத்தனை பேருக்கு இருந்தாலும் ஒரு ஃபோன் மட்டும்தான் இருக்குது, ஒரு டெலிஃபோன் மட்டும்தான் இருந்தது. அது கூட நம்ம வீட்டில் இருக்காது, தெரு முக்கில் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு ஃபோன் வந்துருச்சு, வந்து பேசுங்கன்னு. 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கி இப்போ நான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சா கூட நீங்கள் வீடியோ காலில் வரலாம், நீங்கள் என்ன பார்க்கணுன்னு நினச்சிக்க நான் வீடியோ காலில் வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் கெட்டதை மட்டும் ஏன் பார்க்குறோம்? அதுக்கு காரணத்தை சொல்ல, இதெல்லாம் வந்ததால தான் என் வாழ்க்கை மாறிடுச்சு, இப்படி மோசமாக போயிடுச்சுன்னு சொல்கிறவங்க மத்தியில் இதெல்லாம் வந்ததால தான் என் வாழ்க்கை நல்லபடியாக மாறிச்சுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கணும். அதுதான் சாயப்பா விரும்புகிறார். தயவு செய்து இதை எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. வாழ்க்கைன்றது சும்மா மேலோட்டமாக இல்லை, வெளிப்புறமாக மட்டும் இல்லை, உட்புறமாக இருக்குது. அதை உட்புறமாக பார்க்கும்போது தான் பலவிதமான சக்திகள் எப்படிப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியுது. அதை புரிஞ்சு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், வாழ்க்கையில் சாதிக்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.